மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். டெல்லி கார் குண்டு வழக்கில் திருப்பம், கைது செய்யப்பட்ட டாக்டர்கள் விடுதலை. இதுதான் இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாவிலுமே ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியா மாறி இருக்கு. அந்த டாக்டர்கள் கைது செய்யப்படும் போது அவங்களுடைய பெயர் முகமது ரெஹான், முகமது முஸ்தகிம் இப்படியான பெயர்கள் போட்டு இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள், இஸ்லாமே தீவிரவாதத்தை ஆதரிக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி போட்ட ஊடகங்கள் இன்னைக்கு அவங்க மேல தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை விடுதலை செய்யும் போது அந்த செய்தியை, விடுதலை செய்யப்பட்ட அந்த செய்தியை கூட இன்னைக்கு போடுறதுக்கு பல மீடியாக்களுக்கு மனசு வரல. ஏன்னா மீடியாக்கள் முழுக்கவே இங்க பெரிய அளவிலான மீடியாக்கள் எல்லாம் கோடி மீடியாக்களா செயல்படுறதால அவங்க இந்த செய்திகளை வெளியிட மாட்டாங்க. இப்போ சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, டெல்லி செங்கோட்டை பகுதியில அந்த கார் குண்டு வெடிப்பு நடந்தது இல்லையா, அந்த கார் குண்டு வெடிப்பு வழக்கு சம்பந்தமா என்ஐஏ உட்பட பல புலனாய்வு அமைப்புகள் அந்த விசாரணை மேற்கொள்றாங்க. அப்படி விசாரணை மேற்கொள்ளும் போது ஒயிட் காலர் டெரர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அதிகமா மருத்துவ சம்பந்தமான தொடர்பு அதில் இருக்கிறதால ஒயிட் காலர் டெரர் நெட்வொர்க்னு அதுக்கான பேர் வச்சு பல பேர் டெல்லியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் தொடர்ந்து பல விசாரணைகள், பல கைதுகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 3 டாக்டரை கைது செய்யறாங்க. 3 டாக்டர், ஒரு உரம் வியாபாரி, இந்த 4 பேரை கைது செய்யறாங்க. இந்த 3 டாக்டர் வந்து ஹரியானாவை சேர்ந்தவங்க, ஹரியானா நூஹுடைய பகுதியில் இருக்கிறவங்க. என்னன்னா அதாவது இந்த காரை ஓட்டிட்டு போன உமர்னு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்து படிச்சது அந்த அல்ஃபலா யூனிவர்சிட்டின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச அவருடைய நட்புல தொடர்பு இருக்கக்கூடிய மற்றவர்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் டாக்டர் ரெஹான், டாக்டர் முகமது, டாக்டர் முஸ்தகிம் இந்த 3 பேருமே அவருடைய படிச்சவங்க, அவருடைய தொடர்பு இருக்கவங்க, அல்லது வாட்ஸ்அப் காலில் பேசினவங்க, போன் உரையாடல பேசினவங்க சொல்லி ஏதோ ஒரு வகையில அந்த தீவிரவாதியோட இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில விசாரணைக்காக அழைத்து கொள்ளப்படுறாங்க, விசாரணைக்காக கைது செய்யப்பட்டாங்க. இந்த ஒரு செய்தியை, அதாவது விசாரணைக்காக கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு கூட அந்த முதல் நாள் எந்த ஒரு மீடியாக்களுமே செய்தி போடல. டெல்லி குண்டு வெடிப்பு விசாரணை நடக்குது அப்படிங்கும்போது 3 டாக்டர்கள் கைது அப்படின்னு செய்தி போட்டாங்க. அதுவும் ஹெட்டிங்லயே தலைப்பு செய்தியா அந்த பெயர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மீடியாக்கள். டாக்டர் ரெஹான், டாக்டர் முகமது, டாக்டர் முஸ்தகிம் அப்படின்னு சொல்லி அந்த பெயர்கள் அவ்வளவு முத்தாய்ப்பா அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஏன்னா மீடியாக்களுக்கு ஒரு டிஆர்பி வெறி இருக்கு. நடுப்பக்கத்துல நடிகையோட கவர்ச்சி படம் போடணும், நயன்தாராவுக்கு திருமணமான அந்த செய்தியை வந்து ஹைப்பா காட்டணும். அந்த மாதிரி ஒரு தீவிரவாத வழக்குல ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருத்தன் கைது செஞ்சானா அதை மிகைப்படுத்தப்பட்ட செய்தியா காட்டணும் அப்படின்னு சொல்லி செய்தி வெளியிடுவாங்க. ஆனா இந்த 3 டாக்டர்கள் கைது செய்யக்கூடிய அதே நேரத்துல டாக்டர் பிரியங்கா சர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிரியங்காவும் அங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. விசாரணைக்காக அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. பிரியங்கா சர்மாவுடைய பெயர் எதுலையுமே வரல. அது மட்டும் இல்லாம தினேஷ் சிங்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரம் வியாபாரி, அதாவது அந்த தீவிரவாத செயல் செய்ததா சொல்லப்படக்கூடியவங்க இந்த உரம் வியாபாரியோட ஏதோ ஒரு தொடர்பு வச்சிருக்காங்க. அப்ப இந்த தீவிரவாத வெடிபொருட்களுக்காக ஏதோ ஒரு வகையில் உரம் வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக இந்த தினேஷ் சிங்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபரும் கைது செய்யப்பட்டாரு. அப்ப தினேஷ் சிங்லான்ற பெயர் பெரிதப்படுத்தப்படல, பிரியங்கா சர்மான்ற பெயர் பெரிதப்படுத்தப்படல. ஆனா ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டவன் கைது செய்யப்பட்டா மட்டும் அந்த செய்தி தலைப்பு செய்தியா மாறுது. நம்ம என்ன செய்யறோம், தீவிரவாதினா எல்லா பயிலும் தீவிரவாதி தான். அந்த தீவிரவாத செயல் எவன் செய்யறானோ அவனுக்கெல்லாம் வந்து பாவமோ கருணையோ காட்டப்படவே கூடாது. இஸ்லாம் அதை வன்மையா கண்டிக்குது. யார் ஒருவன் ஒரு உயிரை அநியாயமாக கொன்றானோ அவன் உலகத்தில் உள்ள அனைவருமே கொன்றதுக்கு சமம். அந்த தீவிரவாதத்தை ஒருபோதும் இவன் இஸ்லாமியன், இவன் வந்து நம்ம மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பாரபட்சமா அந்த கருணையெல்லாம் காட்டாதீங்க. தீவிரவாத செயல், ஒரு உயிரை ஒருத்த அநியாயமா கொல்லணும்னு நினைச்சானா அவன்லாம் உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லை. இன்னைக்கும் சொல்றது என்னன்னா, இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய கருத்து, ஒட்டுமொத்த இஸ்லாமியருடைய நம்பிக்கை என்னன்னா, ஒருத்தர் தீவிரவாத செயல் செஞ்சுட்டு இவன் தான் தீவிரவாதி அப்படின்ற உறுதி செய்யப்பட்டா அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு பொதுமக்கள் எல்லார் கையிலுமே துப்பாக்கி கொடுத்து, இந்தாங்க நீங்க அவனை சுட்டு மரண தண்டனை, மக்கள் எல்லாம் அவனை சுட்டு சாவடிங்க அப்படின்னு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டால் அந்த தீவிரவாதியோட நெஞ்சில நுழையக்கூடிய முதல் தோட்டா ஒரு இஸ்லாமியனோட தோட்டாவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு இஸ்லாம் தீவிரவாதத்தை தடுக்குது. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்டவன் கைது செஞ்சா அந்த செய்தியை மிகைப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியா போடுறாங்க. சரி, இப்படி பல பேரை கைது செஞ்சாங்க. அவங்களுடைய மொபைல், சிம் கார்டு, அவங்களுடைய லேப்டாப் எல்லா வகையிலுமே சர்ச் பண்ணும்போது இந்த ஹரியானா நூஹுடைய பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த 3 இஸ்லாமிய டாக்டர்ஸ் இவங்க கிட்ட 3 நாளா என்னைய விசாரிச்சாங்க. விசாரணையோட முடிவுல இவங்க மேல எந்த ஒரு, அதாவது தீவிரவாத செயலுக்கு இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்ற உண்மை வெளியில வந்ததுக்கு பிறகு
இப்போ அந்த 3 பேருமே விடுதலை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் பிரியங்கா சர்மா அவங்களுமே 3 நாளுக்கு மேல விசாரணை செஞ்சாங்க. பிரியங்கா சர்மாவுக்கு இது எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொல்லி பிரியங்கா சர்மாவை விடுதலை செய்யப்பட்ட செய்திகளுமே இப்போ வந்துட்டு இருக்குது. ஆனா கைது செய்யப்பட்ட போது மிகைப்படுத்தப்பட்ட செய்திகள் கொடுத்தாங்களே, தலைப்பு செய்திகள் கொடுத்தாங்களே, அந்த ஊடகங்கள் யாரையுமே காணோம். சங்கிகள் பல பேர் என்ன சொன்னாங்க, தீவிரவாதிகள்னாலே இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை வச்சு பெரிய அளவுல ஆடியோ வீடியோ அந்த பதிவுகள் என்ன பெரிய அளவுல ஹெச்ராஜால இருந்து அர்ஜுன் சம்பத்ல இருந்து எல்லாருமே இதை செய்தியா பேசியிருந்தாங்க. இன்னைக்கு விடுதலை செய்யும் போது யாரையுமே காணோம். அதுதான் இங்க நம்ம சொல்றது. இப்ப இன்னைக்குமே ஊடகங்கள் இந்த செய்தியை, இவங்க விடுதலை செய்யப்பட்ட செய்தியை வெளியிடக்கூடிய ஊடகங்கள் யாருன்னா கலைஞர் செய்திகள். இன்னைக்கு காலையில இந்த செய்தியை முதல்ல தமிழ் மீடியாக்கள் வெளியிட்டது கலைஞர் செய்திகள் மட்டும்தான் இந்த செய்தியை வெளியிட்டாங்க. கலைஞர் செய்தி வெளியிட்டதுக்கு பிறகு அதுக்கப்புறம் சன் நியூஸ் சார்பில் இந்த செய்தி வெளியிடப்படுது. மற்ற பாலிமரோ புதிய தலைமுறையோ நியூஸ் 7 மற்ற எந்த ஊடகங்களுமே இப்படி ஒரு செய்தி நம்ம பார்க்க முடியல. ஆனா டே 1ல இந்த மாதிரி மருத்துவர் கைது செய்யப்பட்டார், அந்த மருத்துவருடைய பேர் ரஹான், முகமது, முஸ்தகிம் அப்படின்ற அந்த பெயர்களை ஒரு அண்டர்லைன் ஒன்று போடுவாங்க. இதெல்லாம் பேர் அப்படின்னு சொல்லி, அதுவும் இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்றதுக்காக அந்த பெயருக்கு ஒரு அண்டர்லைன் போடுவாங்க. ஆனா இன்னைக்கு அவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களை விடுதலை செய்யும் போது இந்த செய்தியை கூட அவங்களுக்கு வெளியிடுறது கூட மனசு வரல. அப்போ ஊடகங்கள் எந்த மாதிரியான ஒரு மனப்போக்கோட செயல்படுறாங்கன்ற பாருங்க. கலைஞர் டிவி, சன் நியூஸ் இவங்களை தவிர வேற யாரும் பெரிய அளவுல இந்த செய்தியை வெளியிட்ட மாதிரி, விடுதலை செய்யப்பட்ட செய்தியை இவங்களை தவிர வேற யாரும் வெளியிட்ட மாதிரி தெரியல. ஆங்கில ஊடகத்துல பார்த்தோம்னா இந்தியா டுடேல மட்டும் இந்த செய்தி நம்மளால பார்க்க முடிஞ்சது. பிரியங்கா சர்மா ரிலீஸ் ஆனாங்க இல்லையா, அந்த செய்தியை மட்டும் ஏபிபி நியூஸ்ல மட்டும் அந்த ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சது. அப்ப இதுதான் இன்னைக்கு மீடியாக்களோட ஒரு லட்சணமா இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு உண்மையை, ஒரு நியாயத்தை பேசக்கூடிய, மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த மீடியாக்கள் இன்னைக்கு எவ்வளவு பாரபட்சமா இருக்கு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்தியா சம்பந்தமான பல முக்கியமான பாதுகாப்பு சம்பந்தமான ரகசியங்களை பாகிஸ்தான் மாதிரியான அண்டை நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய உளவாளிகள், அவன் மிகப்பெரிய தேச துரோகி, அவன்லாம் மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு துரோகிகள், அது யாரா இருந்தாலும் அவன் துரோகி தான். ஆனா அந்த செய்தியை வெளியிடும் போது கூட இங்க செய்திகள்ல பாரபட்சத்தை பாருங்க. சமீபத்துல ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் பெண்மணி, அந்த பொண்ணு ஒரு விளாகரு. அந்த பொண்ணு பல நாடுகளுக்கு போய் டிராவல் பண்ணி வீடியோ போடக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சமீபத்தில் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு அந்த பொண்ணு டிராவல் பண்ணது. அதுக்கப்புறமா போலீஸ், புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் அந்த பொண்ணை விசாரிக்கக்கூடிய நேரத்துல இந்த பொண்ணு பாகிஸ்தானோட போறது, பாகிஸ்தான் எம்பசிக்கு போறதுன்னு சொல்லி இந்தியாவுடைய பல ரகசியங்களை பாகிஸ்தான் எம்பசியை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கு இந்த பொண்ணு அப்படின்ற அடிப்படையில சமீபத்தில் அந்த பொண்ணு கைது செய்யப்படுறா. ஆனா கைது செய்யப்படும் போது அந்த பொண்ணோட பெயர் கூட இங்க வெளியிடல. பல ஊடகங்கள் எப்படி செய்தி வெளியிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு பாகிஸ்தான் போயிருக்கும் போது பாகிஸ்தான்ல நானும் முஸ்லிம்கள் மாதிரி தலையில ஸ்கார்ஃப் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கார்ஃப் போட்டிருந்தா பாருங்க, அந்த போட்டோவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த பெண் கைது. அந்த டைம்ல வெறும் பெண் கைது, ஜோதி மல்ஹோத்ரா கிடையாது அந்த பெண் பேரு, வெறும் பெண் கைது அப்படின்ற செய்தி போடுவாங்க. அந்த செய்திக்கான போட்டோ போடும்போது கூட அந்த பொண்ணு சும்மா பாகிஸ்தான்ல ஒரு போட்டோ எடுத்தது. இன்னைக்கு நம்ம தலைவர்கள்லாம் ஒரு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்தா தொப்பி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பாகிஸ்தான் போயிருக்கும் அந்த பொண்ணு தலையில ஸ்கார்ஃப் போட்டு எடுத்த போட்டோ. இந்த போட்டோ செய்தி வெளியிடும் போது அப்ப அந்த செய்தி வெளியிடுறதுல எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. சரி, சில மீடியாக்கள் செய்தி வெளியிட்டா கூட ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்ற அந்த பெயரை தான் மென்ஷன் பண்றாங்களே தவிர அதுக்கு எந்த ஒரு காரணங்கள் அதுக்கு சொல்லப்படுறது கிடையாது. ஜோதி மல்ஹோத்ரா கூடவே தேவேந்திர சிங் சொல்லக்கூடிய ஒரு நபர், அதாவது ஒரு பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவர், பாகிஸ்தான் பஞ்சாபுக்கும் இவருக்கும் ஒரு டச் இருந்து இங்க இருந்து இந்தியாவுடைய பல ரகசியங்களை பாகிஸ்தான் பஞ்சாபுக்கு சொல்லி அங்க பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததா இவருமே சொல்லப்படுது. ஆனா இவங்கள தேவேந்திர சிங், ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்ற கண்ணோட்டத்துல மட்டும் செய்தி பார்க்கப்படுது. ஆனா அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்த பெயர்ல ஏதோ ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட எவனோ ஒருத்தன் கைது செய்யப்பட்டுட்டா இஸ்லாமிய தீவிரவாதி, இவனுக்கு அந்த நாட்டுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, இவனுக்கு அந்த அமைப்போட தொடர்பு இருக்கான்னு சொல்லி இதை ஒட்டுமொத்த இஸ்லாத்தோட தொடர்பு படுத்தக்கூடிய இருக்கு பாருங்க. இது ஊடக தீவிரவாதம்னு சொல்லலாம். இந்த மாதிரி செய்தி வெளியிடுறது இது ஒரு தீவிரவாத செயல் தான். ஏன்னா அதாவதுங்க, மக்களை கொல்லணும்னு எவனை நினைக்கிறானோ, ஒரு உயிர் அநியாயமா கொல்லணும் எவன் நினைக்கிறானோ அவன் எல்லாம் தீவிரவாதி தான். இப்போ நியூசிலாந்துல 2019 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு சம்பவம். ஒருத்தன் பள்ளிவாசல்ல போய் நுழைறான். கரெக்டா 2019 ரமலானுடைய மாசம், இஸ்லாமியர்கள் நோன்பு வச்சு அவங்க பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரு பள்ளிவாசலுக்கு ஒருத்தன் போறான். அங்க பள்ளிவாசல பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தவங்கள கஜான்னு சுட்டு சாவடிக்கிறான். அப்படியே கண்ணை எடுத்து கடன்னு சுடுறான். அங்க சுட்டு முடிச்சுட்டு உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிவாசலுக்கு போறான். அந்த பள்ளிவாசல போய் அங்கேயுமே துப்பாக்கி சூடு நடத்துறான். இப்படி இதெல்லாம் நடந்து வெறும் 19 நிமிஷத்துல 2 பள்ளிவாசலுக்கு போய் துப்பாக்கி சூடு நடத்தி ஓடி வந்து அடுத்த பள்ளிவாசலுக்கு போயிட்டான். இப்படி நடந்த இந்த தீவிரவாத தாக்குதல், இந்த துப்பாக்கி சூடுல அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டுமே 51 பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க. 51 பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்த இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுல 3 வயசுல இருந்து 70 வயசு தாத்தா வரைக்கும், 3 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு முதியோர் வரைக்கும் அந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்க. 84க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்ச அந்த செய்தியை பார்த்தோம். அந்த சம்பவம் நடத்தினுடைய பேர்
பெரண்டன் டெரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய பேர். அவன் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். அவன் கொண்டு முடிச்சு என்ன சொன்னானா, நான் ஒரு நவீன சிலுவை யுத்தத்தை செய்யறேன் அப்படின்ற அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதாவது சிலுவை யுத்தம் ஒரு காலத்துல நடந்துச்சு இல்லையா, கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு நடந்த சண்டையில, அந்த சண்டைக்கு பேர் சிலுவை யுத்தம்னு பேர் வச்சாங்க. கிளின்டன் அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில், கிளின்டன்ல ஜார்ஜ் புஷ் அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல நாடுகளுக்கு, இஸ்லாமிய நாடுகள் மேல போர் தொடுக்கும் போது அந்த போருக்குமே ஜார்ஜ் புஷ் வச்ச பேரு இது வந்து இரண்டாம் சிலுவை யுத்தம் அப்படின்ற ஒரு பேர் தான் வச்சாரு. அப்ப அந்த ஒரு பேரு தான் இந்த நம்பரும் சொன்னா, அது அவன் வந்து ஒரு வெள்ளை வெறி பிடிச்சவன். அதாவது வெள்ளையர்கள் மட்டும் தான் இங்க இருக்கணும், மற்ற நிறத்தை சேர்ந்தவங்க மற்ற இனத்தை சேர்ந்தவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம். ஆனா அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அதுதான், நான் வந்து ஒரு பாசிச சிந்தனை கொண்டவங்க, வெள்ளையர்களுக்கு மட்டும் தான் எல்லாம் கிடைக்கணும், வெள்ளையர்கள் தான் இங்க இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக நான் அவங்கள சுட்டு கொண்டேன் அப்படின்னா, நீ வெள்ளையர்கள் தான் இருக்கணும், மற்ற இனத்தவர்கள் மற்ற நிறத்தவர்கள் இருக்கக்கூடாதுன்னா அப்ப ரோட்ல போகக்கூடிய மற்ற நிறத்தவர்கள் மற்ற இனத்தவர்களை பார்த்து சுட்டுக்கலாம். ஏன் அவன் போய் இஸ்லாமியர்களுக்கு பள்ளிவாசல்ல போய் பிரார்த்தனை செஞ்சிருந்த பள்ளிவாசல்ல போய் சுட்டுக் கொள்ளலாம்? பள்ளிவாசல் என்ன வெறும் வெள்ளை இனத்தவர் கருப்பு இனத்தவர் மட்டுமா இருக்கிறாங்க? பள்ளிவாசல்ல வரிசையில் நின்றாங்கன்னா அங்க ஏழை பணக்காரன் கருப்பன் சிவப்புன்னு சொல்லி எந்த பாகுபாடும் கிடையாது. அப்ப பள்ளிவாசல்ல போய் இந்த தாக்குதல் நடத்துறானா அவனுக்கு இஸ்லாமிய வெறி, அவ்வளவு பெரிய இஸ்லாமிய போபியா. அந்த இஸ்லாமிய போபியாவோட ஒரு வெளிப்பாடாதான் இஸ்லாமியர்களை இப்படி சுட்டு கொண்டா அவனும் ஒரு தீவிரவாதி தான். ஆனா இந்த தீவிரவாதி அது ஒரு தீவிரவாத செயலாவோ அல்லது அது ஒரு மதத்தோட தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு செய்தியாவோ அது வெளியில வரதுல. அவன் கொண்டு முடிச்சு இது ஒரு சிலுவை யுத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னான். இங்கேயுமே எவனா ஒருத்தன் முஸ்லீம் பெயர் கொண்டவன் சுட்டு முடிச்சு அல்லாஹ் அக்பர் சொன்னா அது இஸ்லாமிய மதத்தோட தொடர்பு படுத்தப்படுது. இங்க ஒருத்தன் செஞ்சா அது மதத்தோட தொடர்பு படுத்தப்படல. அதுக்குன்னு கிறிஸ்தவர்கள் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி நான் அந்த மாதிரி சொல்ல வரல. அந்த செய்தியோட பாகுபாடு நான் உதாரணம் காட்டிட்டு இருக்கேன். ஏன் இப்போ சேத்தன் குமார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்பிஎஃப் போலீஸ் அதிகாரி ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ், அந்த ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ்ல அவனுடைய மூத்த அதிகாரி டிக்காரம் மீனான்னு சொல்லக்கூடிய அவனோட மூத்த சீனியர் அதிகாரி அவர் வந்து ஒர்க் பிரஷர் கொடுத்தாரு. அதாவது இவனை இந்த சேத்தன் குமாருக்கு வந்து இவர் ஆர்பிஎஃப் பணி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, உடம்பு சரியில்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ஓய்வு எடுத்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் போது இவருக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம இருந்தது. அப்ப அந்த மூத்த அதிகாரி அதெல்லாம் நீ லீவ் எல்லாம் உனக்கு கிடையாது, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ போனோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கடுமையா திட்டினதுன்னு இந்த கோபம் தாங்க முடியாம தன்னுடைய துப்பாக்கி எடுத்து அந்த மூத்த அதிகாரியை சுட்டு கொண்டுட்டான். அதாவது இவனை போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுத்திருந்த தன்னோட மூத்த அதிகாரியை கோபத்தால சுட்டு கொண்டுட்டான். ஆனா சுட்டு கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், இப்ப சுட்டு கொண்டுட்டோம், கொலை செஞ்சுட்டோம், கொலைகாரன் ஆயிட்டோம், இப்ப ஒரு கொலை செஞ்சாலும் அந்த தண்டனை தான், பல கொலை செஞ்சாலும் அதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், அந்த ரயில் பெட்டியில இருக்கக்கூடிய தேடி அலைறான், அந்த ரயில் பெட்டியில் தேடி அலைறான், யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, யாரெல்லாம் தொப்பி போட்டிருக்காங்களோ அவங்கள போய் சுடுறான், யாரெல்லாம் தாடி வச்சிருக்காங்களோ அவங்கள சுடுறான். அப்ப இஸ்லாமியர்களை தேடி தேடி போய் சுட்டுட்டு ஒரு 3க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல போய் சுட்டு கொண்டுட்டு தான் அதுக்கடுத்து தான் அவன் சரண்டர் ஆகிறான். அப்ப என்னன்னா அது ஒரு இஸ்லாமிய வெறுப்பு மனநிலை, அவனுக்குள்ள ஆல்ரெடி இஸ்லாமிய வெறுப்பு அவனுக்குள்ள மனசுக்குள்ள தேங்கி போயிருந்ததால சரி சுட்டுட்டு ஜெயிலுக்கு போறோம், அதுக்கு போற போக்குல ஒரு 4 பாய்களை சுட்டு கொண்டு போவோமே அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமிய வெறுப்போட போய் சுட்டு கொண்டாம இருக்கேன். சுட்டது தன்னோட மூத்த அதிகாரியை சுட்டு கொண்டது, அது தன்னோட கோபத்தினால சுட்டு கொண்டது. ஆனா இங்க சுட்டு கொண்டது முழுக்க வெறுப்பால, அந்த மதத்தை உயிர் வாழக்கூடாது அப்படின்றதுக்காக சுட்டா பாருங்க, இதுதான் தீவிரவாதம். அப்ப இந்த தீவிரவாதத்தை யாருமே தீவிரவாதனோ அவன் சேத்தன் குமார் ஒரு தீவிரவாதி அப்படின்ற ஒரு செய்தி போடுறது கிடையாது. ஆனா அதுல ஒரு இஸ்லாமிய பெயர் கொண்ட ஒருத்தர் சந்தேகத்தின் அடிப்படையில கைது செய்யப்பட்டா அது பெரிய ஒரு தீவிரவாத செயலா, தீவிரவாத சம்பவமா செய்தி போடுறாங்க பாருங்க. இதுதான் இங்க ஊடகங்கள் இருக்கக்கூடிய பாரபட்சமான ஒரு செய்தியாவே இருந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பல நியூஸ் கார்டு பார்க்கலாம், ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா உடனே நியூஸ் கார்டு போடுறாங்க இல்லையா, அந்த நியூஸ் கார்டுல இஸ்லாமியர்கள் யாராவது வந்து ஒரு கீழே வந்து ஒரு தங்க நகை கட்டிச்சாலோ ஏதாவது பணம் ஏதாவது கிடைச்சாலோ அந்த உரியவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க, இல்ல கமிஷன் ஆபீஸ்ல போய் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டா, கீழே கிடந்த 20 சவரன் நகையை போலீசில் ஒப்படைத்த இளைஞர், கீழே கடந்த 10 லட்ச ரூபாய் பணத்தை உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்த்த பெண்மணி, இப்படி சொல்லி செய்தி போடுவாங்க. அந்த இடத்துல அவனுடைய பேர் முஸ்லீம் பெயரு, அந்த கொண்டு போய் இப்ப சமீபத்துல பாலிமர்ல ஒரு நியூஸ் வந்தது, வெறும் கீழே கடந்த நகையை போலீசில் ஒப்படைத்த ஒரு பெண் அப்படின்னு செய்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் சொன்ன செய்தி என்ன தெரியுமா, இந்த மாதிரி நான் போகும்போது எனக்கு கீழே ஒரு பர்ஸ் கிடைச்சது, அந்த பர்ஸை திறந்து பார்க்கும்போது உள்ள செயின் எல்லாம் இருந்துச்சு, தங்க நகையா இருந்தது. எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அறிவிப்பு கொடுக்கணும், உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு இஸ்லாமிய சட்டம். அதுக்காக அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது இஸ்லாமிய நியதி, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது ஒரு இஸ்லாமிய சட்டம் அப்படின்ற அந்த அடிப்படையில நான் கொண்டு வந்து போலீஸ்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படி சொல்லி வேலூர் நினைக்கிறேன் அங்க நடந்த சம்பவம். ஆனா இந்த செய்தியை வெளியிடும் போது கூட அந்த பெண்ணோட பெயரையோ அந்த அந்த அவங்க பையன் தான் சொன்ன இந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்க சொன்னாரு, அந்த பையனுடைய பெயரை மென்ஷன் பண்ணி செய்தி போடப்படல. இந்த மாதிரி கீழே கடந்த நகையை
போலீசிடம் ஒப்படைத்த ஒரு பெண், போலீசிடம் ஒப்படைத்த ஒரு இளைஞர், இப்படிதான் செய்தி போடுறாங்க. இதுதான் இங்க மீடியாவுடைய பாரபட்சம். ஆனா விசாரணைக்காக ஒருத்தர் அழைத்து செல்லப்பட்டாலே அவனுடைய பேர் முகமது முஸ்தகிம், முகமது அப்படின்னு சொல்லி அந்த பெயரை அண்டர்ஸ்கோர் வேற பண்றாங்க. அந்த பெயரை அப்படியே குறிப்பிட்டு தனியா அதுக்கு ஒரு தனி கலர் கொடுத்து அதை ஹைப் கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மக்களுக்கு ஒரு பாதிப்புனா இஸ்லாமியர்கள் எவ்வளவு களத்துல நிக்கிறாங்க. இப்ப இந்த எஸ்ஐஆர் விஷயம் எடுத்துக்கணுமே, ஒன்றிய அரசு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. எலெக்ஷன் கமிஷன் கிட்ட தான் எல்லா டேட்டாவும் இருக்கு. பழைய டேட்டா, புது டேட்டா எல்லாம் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும், யாருக்கு 2005 ஓட்டு இருந்தது, யாருக்கு 2002 ஓட்டு இருந்தது, உங்களால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். அப்ப அனலைஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும், யாருக்கு இல்லையோ, 1 கோடி மக்களா இந்த 1 கோடி பேர்ல ஒரு 5 பேர் கிட்ட 5 லட்சம் பேர் கிட்ட இல்லையா, ஏப்பா இந்த 5 லட்சம் பேர் உங்க கையில எந்த டாக்குமெண்ட் இல்லப்பா, டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நீ உன்னோட வாக்குரிமையை வாங்கிப்பா அப்படின்னா எவ்வளவு ஈஸி. 1 கோடி பேர்ல 5 லட்சம் பேர்கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனா அதெல்லாம் இல்ல, 1 கோடி பேரை நீ வந்து ப்ரூஃபை கொடுக்கணும். நீ 2002 2005 ப்ரூஃபை நீ கொண்டு வந்து கொடுக்கணும். அதுவும் 2002 பாகம் நம்பர் வேற, இப்ப இருக்கிற பாகம் நம்பர் வேற. சரி 2002 என்னோட பாகம் நம்பர் என்னங்க, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீயா போய் தேடி கண்டுபிடி. ஒரு சட்டமன்ற தொகுதி ஓபன் பண்ணா 150 பாகம் வரும், ஒரு பாகத்துக்குள்ள 1500 ஓட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உன்னோட 2005 ரிசல்ட் நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி மக்களை இவ்வளவு சிரமப்படுத்தக்கூடிய நேரத்துல இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் இந்த மாதிரி எஸ்ஐஆருக்கான முகாமா செயல்படுது. மக்கள் இன்னைக்கு ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வாக்குரிமையோ குடியுரிமையோ எதற்காகவும் பறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலும் இன்னைக்கு நிவாரண முகாம்கள் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த மீடியாவும் செய்தியாக்க மாட்டாங்க. ஒரு மழை காலம் ஏற்பட்டுட்டா பள்ளிவாசலுடைய பாங்கு சொல்லக்கூடிய மைக்கு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் பாங்கு சொல்லக்கூடிய மைக்குகள்ல அறிவிப்பு செய்வாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெள்ளம் தண்ணி ஏறிட்டு இருக்கு, எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துருங்க, பள்ளிவாசல் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றதுக்கு, பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி அறிவிப்பு செய்வாங்க. இதெல்லாம் ஒரு மதத்தோட தொடர்பு படுத்தி செய்திப்படுத்தாத மீடியாக்கள் எவனோ ஒரு புறம்போக்கு தீவிரவாத காரியம் செய்யறான் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்து இஸ்லாத்தோட அந்த மார்க்கத்தோட தொடர்பு படுத்துறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறதால ஒருத்தவங்களும் ஒரு தனிநபர் செய்யறத அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் பேர்ல பழி போடுறதுங்கிறது அதை சேர்ந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்றத அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. அவங்களுக்கு என்ன டிஆர்பி கிடைச்சா போதும். நயன்தாரா கல்யாணம் ஆச்சா, நடுப்பக்கத்துல கவர்ச்சியான நடிகை போட்டோவை போட்டோமா, அது நமக்கு டிஆர்பி கிடைச்சதா, ஒரு தீவிரவாதி கைது செய்யப்பட்டனா அவன் இஸ்லாமியன்னா அவன் பேரை ஹெட்டிங்ல போட்டோமா நமக்கு டிஆர்பி கிடைச்சதா, அதோட போதும் அப்படின்னு பாக்குறாங்களே தவிர இதனால ஒரு ஒட்டுமொத்த சமூகமே எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியரோட நிலைமை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கற்பனை நிரூபிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. நான் தேச துரோகி கிடையாது, இந்த தேசத்துக்காக நாங்க எப்போ நிப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தீக்குளிக்க வேண்டி ஒவ்வொரு நாளும் கற்பனை நிரூபிக்கக்கூடிய விதத்துல தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களோட நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.